நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் 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 போராட்டம் 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 ஆளுநர் ரவியை கண்டித்து தமிழ்நாடு ஆளுநர் என் ரவி அவர்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் அத்துமீறும் ஆளுநரையும் அவரை காப்பாற்றும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணியை கண்டித்தும் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக சார்பில் காந்திபுரம் டாடாபாத் பவர் ஹவுஸ் அருகில் இன்று மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் திரு நா. கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட செயலாளர் திரு தொண்டாமுத்தூர் அரவி, தெற்கு மாவட்ட செயலாளர் திரு தளபதி முருகேசன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் திரு பொங்கலூர் நா. பழனிசாமி, கோவை மாநகர் மாவட்ட, வடக்கு மாவட்ட, தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் திரு கோட்டை அப்பாஸ், கல்பனா செந்தில், திரு தளபதி இளங்கோ, திரு எஸ்எம்பி முருகன், தலைமை கழக நிர்வாகிகள் திரு மீனாட்சிமுத்து, வழக்கறிஞர் திரு KM தண்டபாணி, ஏல்பிய திரு பார்த்தசாரதி, திரு அருண்குமார் எம்எல்ஏ, வழக்கறிஞர் திரு BR அருள்மொழி, திரு AB நாகராஜ் MP, திரு A தமிழ்மறை, திரு ராஜீவ் காந்தி, திரு தினகரன் எம்எல்ஏ, திரு நா. முருகவேல், திரு தென்றல் செல்வராஜ், திரு VG கோகுல், திருமதி மாலதி, திருமதி மீனா ஜெயக்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திரு TSP கண்ணப்பன், திரு வே. பாலசுப்பிரமணியன், திரு ஆனந்தகுமார், திரு ஏர்போர்ட் ராஜேந்திரன், திரு TR சண்முகசுந்தரம், திரு TP சுப்பிரமணியம், திரு மு.க. முத்து, திரு அறிவரசு, திரு சுரேந்திரன், திரு அஸ்ரப் அலி, பொதுக்குழு உறுப்பினர்கள் திரு முமாச முருகன், திரு இரா மணிகண்டன், திரு நோயல் செல்வம், திரு தங்கம் சந்திரசேகர், திருமதி சரஸ்வதி புஷ்பராஜ், நகர கழக, பகுதி கழக, ஒன்றிய கழக, பேரூர் கழக, வட்டக்கழக செயலாளர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அணிகளின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், நகர கழக, பகுதி கழக, ஒன்றிய கழக, பேரூர் கழக, வட்டக்கழக நிர்வாகிகள், கழக செயல் வீரர்கள், கழக தொண்டர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கழக தலைவர் தளபதியும் கழக தலைவர் தளபதியும் இளைய தலைவர் சின்னவரும் இளைய தலைவர் சின்னவரும் ஊட்டி வளர்த்த தமிழனை ஊட்டி வளர்த்த தமிழனை அழிக்க நினைப்பவன் எவனானாலும் அழிக்க நினைப்பவன் எவனானாலும் அழிக்கப்படுவான் நிச்சயமே அழிக்கப்படுவான் நிச்சயமே அழிக்கப்படுவான் நிச்சயமே ஒழிக்கப்படுவான் நிச்சயமே தந்தை பெரியாரின் புகழ் தந்தை பெரியாரின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் தலைவர் கலைஞரின் புகழ் தலைவர் கலைஞரின் புகழ் கழகத் தலைவர் தளபதியார் கழகத் தலைவர் தளபதியார் இளைய தலைவர் நெற்றித்தவர் இளைய தலைவர் நெற்றித்தவர். நன்றி. நிறைவாக காந்திபுரம் பல்கலைக்கழகத்துடைய செயலாளர் அண்ணன் RM சேதுராமன் அவர்கள் நன்றி கூறுவார். புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அன்பு தலைவருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு
கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு முன்னிலை உரையாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், அன்பிற்கினிய சகோதரர் ரவி அவர்களே, அன்பிற்கினிய அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களே, அன்பிற்கினிய சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களே, அன்பிற்கினிய அண்ணன் KMD அவர்களே, எனக்கு பின்னால் நிறைவாக கண்டன உரையாற்றவிருக்கின்ற நம்முடைய கழகத்துடைய சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் அன்பிற்கினிய அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்களே, மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எழுச்சி முழக்கங்களை ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, நகர ஒன்றிய பகுதி கழக, பேரூர் கழக, வட்டக்கழக, கிளை கழகத்தினுடைய செயலாளர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, பல்வேறு அணிகளுடைய மாவட்ட அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, கழகத்தினுடைய செயல் வீரர்களே, செயல் மறவர்களே, கழக மகளிர் அணியைச் சார்ந்த அன்பிற்கினிய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு கழகத் தலைவரின் ஆணைக்கிணங்க சுமார் 10-12 மணி நேரத்தில் நம்முடைய கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மாண்பை சீர்குலைத்து வருகின்ற தமிழர்களின் கலை, கலாச்சாரம், நாகரிகம், பண்பாட்டினை சிதைக்கின்ற வகையில சனாதன கொள்கைகளை தமிழ்நாட்டிலே எப்படியும் திணிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அநீதியோடு அதிகாரத்தோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் ரவி நேற்று மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டுடைய வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய சட்ட மரபுகளை மீறி தமிழ்தாய் வாழ்த்துக்கு அவர் மிகப்பெரிய அவமரியாதை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை கண்டித்துத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். கழகத்துடைய 50 முழக்கங்களை எடுத்துக்கொண்டால் அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிரான கொள்கைகள். அதில் மிக முக்கியமான கொள்கை இந்த RN ரவிக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கொள்கை மாநில சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி. இதை வலியுறுத்தித்தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் காலத்தொட்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தளபதியினுடைய வழியில தொடர்ந்து நாம் வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய மாண்புகளை எப்பொழுது யார் சிதைத்தாலும் அதை தட்டி கேட்கின்ற, அதை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற, அதை எதிர்த்து தைரியமாக போராடுகின்ற ஒரு ஆற்றல் பிழைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா RN ரவி தொடர்ந்து தமிழ்நாட்டில் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் போன வருஷம், அதற்கு முந்தைய ஆண்டு தொடர்ந்து தமிழ்நாட்டு மாண்பை, சட்டமன்றத்துடைய மாண்பை சீர்குலைத்து வருகின்றார். அதாவது தேசிய கீதத்தை பாட முடியாதுன்னு சொல்ல, சபை மரபுப்படி முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுறோம், ரெண்டாவது தேசிய கீதம் பாடுவாங்க சபை முடிந்த உடனே. ஆனா இவர் என்னன்னா அதை ஒரு காரணம் காட்டி நேற்றைக்கு சபையிலிருந்து வெளியிடுகிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டு மாணவர்களை மிகவும் வஞ்சித்திருக்கின்ற, பழிவாங்கி இருக்கக்கூடிய நீட் தேர்வை கண்டித்து நீட் தேர்வை செயல்படுத்தக்கூடாது, நீட்டிற்கு விலக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், திராவிட பேர் இயக்கத்துடைய இளைய தலைவர், நம்முடைய அன்பிற்கினிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதல்ல ஏற்கனவே தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதை அப்படிதான் கிடப்பில போட்டார். இது மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான என்னென்ன சிறப்பு தீர்மானங்களை கொண்டு வந்தாலும் அந்த தீர்மானங்களை மத்திய அரசுக்கும் பரிந்துரைக்காம திருப்பி அனுப்பாம அப்படியே கிடப்பில போறது ஆளுநருடைய வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, திருவள்ளுவர் சிலைக்கு காவியுடை அணிந்து ஒரு அவமானப்படுத்தினார். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆளுநர் RN ரவி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வருகின்றார். தமிழர்களின் கலை, கலாச்சாரம், நாகரிகம், பண்பாட்டினை சிதைக்கின்ற வகையில தொடர்ந்து செயல்பட்டு வருகின்ற
RN ரவியே திரும்பிப்போ, RN ரவியே திரும்பிப்போ என்கின்ற இந்த முழக்கம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு மாண்புமிகு கழகத் தலைவராக அன்பு தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் உள்ளாட்சி தேர்தல், அன்றைக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மகத்தான வெற்றியினை பெற்றார் தலைவர் தளபதி. அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு சட்டப்பேரவை தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றார். தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு கோவை இந்தியாவிலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க இந்தியாவுடைய வரலாற்றில் 40க்கு 40 வெற்றிவாகை சூடிய மகத்தான தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள். அப்படிப்பட்ட தலைவர் திராவிட மாடல் அரசின் மூலமாக பல்வேறு சாதனைகளை சரித்திரமாக படைத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அதே போல மாணவர்களுக்கு தவப்புதல்வன் திட்டம், கல்லூரி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், 18 லட்சம் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம், இப்படி ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி அதன் மூலமாக வருகின்ற 2026ஆம் ஆண்டு நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து 200க்கும் மேற்பட்ட இடங்களிலே மாபெரும் வெற்றி பெறுவோம் என்ற இலக்கை நம்முடைய தலைவர் நிர்ணயித்திருக்கிறார். இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளாமல் பாசிச பாஜக அரசு தொடர்ந்து ஆளுநர் ரவி போன்ற அந்த எடுபடியை, போஸ்ட்மேனை தமிழ்நாட்டுடைய ஆளுநராக வைத்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலைக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுடைய கலை கலாச்சாரம் மாண்புக்கு எதிராக செயல்படுகின்ற ஆளுநர் ரவியே திரும்பிப்போ, திரும்பிப்போ, இல்லை என்று சொன்னால் வருகின்ற 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே பாஜக துடைத்தெறியப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து ஆளுநர் ரவிக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அப்படி அடுத்த தமிழை போற்றி வணங்குகின்ற, வாழ்த்துகின்ற தமிழ் தாய் வாழ்த்தை அவமதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அவமரியாதை செய்த ஆளுநர் RN ரவி அவர்களே திரும்பிப்போ, திரும்பிப்போ என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாண்புமிகு கழக தலைவர், தன்னிகர் இல்லாத தலைவர், தமிழ் சமுதாயத்தினுடைய எழுச்சி நாயகன் நம்முடைய தலைவர் தளபதியினுடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பாசிச வெறிபிடித்த பாஜக அரசுடைய எடுபிடியாக, கைகூலியாக தமிழ்நாட்டு மக்களுடைய மாண்பை சீர்குலைக்கின்ற RN ரவியை திரும்பி போக சொல்லியும் கண்டித்தும் மாபெரும் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும், ஆர்ப்பாட்டங்கள் நம்முடைய கழகத் தலைவருடைய ஆணைக்கிணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் பல கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணத்தில் தன்னுடைய சுபபோகங்களை அனுபவித்துக் கொண்டு சாதாரண அடிப்படை கூலி தொழிலாளி இந்த மக்களுக்கு ஆற்றுகின்ற பணிகளை கூட செய்யாமல் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வருகின்ற, தமிழை வஞ்சித்து வருகின்ற, தமிழர்களின் உயிரை போன்ற கலை கலாச்சாரம் நாகரீகம் பண்பாட்டினை வஞ்சித்து வருகின்ற RN ரவியை கண்டித்து இன்றைக்கு கிளம்பிட்டுதான் தமிழ் சிங்க கூட்டம், கிளித்தறிய தேடுதான் பகை கூட்டத்தை எனும் மாபெரும் அந்த வீர வரிகளுக்கு ஏற்ப இன்றைக்கு திமுக கழகத்தின் சார்பில் கோவை மாநகர் மாவட்டம், கோவை வடக்கு மாவட்டம், கோவை தெற்கு மாவட்ட கழகங்களின் சார்பில் நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் அண்ணன் தொண்டாமுத்தூர் ரவி, அன்பிற்குரிய அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்துடைய ஏற்பாட்டில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இப்பொழுது துவங்குகிறது. இதில் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொங்கலூரார் அவர்கள் உள்ளிட்ட அனைவரும் வரையிருந்திருக்கின்றார்கள். முதலில் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முழக்கங்கள் முதலில் இடப்படுகின்றன. அனைவரும் RN ரவியை கண்டித்து ஆர்ப்பாட்ட முழக்கங்களை எழுப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். ஐயா தந்தை பெரியாரோ, ஐயா தந்தை பெரியாரோ,
ஐயா தந்தை பெரியாரும் ஐயா தந்தை பெரியாரும் பேர் அறிஞர் அண்ணாவும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரும் முத்தமிழறிஞர் கலைஞரும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரும் முத்தமிழறிஞர் கலைஞரும் பேராசிரியர் பெருந்தகையும் பேராசிரியர் பெருந்தகையும் கழக தலைவர் தளபதியும் கழக தலைவர் தளபதியும் கழக தலைவர் தளபதியும் கழக தலைவர் தளபதியும் இளைய தலைவர் சின்னவரும் இளைய தலைவர் சின்னவரும் இளைய தலைவர் சின்னவரும் இளைய தலைவர் சின்னவரும் ஊட்டி வளர்த்த தமிழுணர்வை ஊட்டி வளர்த்த தமிழுணர்வை ஊட்டி வளர்த்த தமிழுணர்வை ஊட்டி வளர்த்த தமிழுணர்வை அழிக்க நினைப்பவன் எவனானாலும் அழிக்க நினைப்பவன் எவனானாலும் அழிக்க நினைப்பவன் எவனானாலும் அழிக்க நினைப்பவன் எவனானாலும் அழிக்கப்படுவான் நிச்சயமே அழிக்கப்படுவான் நிச்சயமே ஒழிக்கப்படுவான் நிச்சயமே ஒழிக்கப்படுவான் நிச்சயமே ஆர்ப்பாட்டம் 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 ஆர் என் ரவியை கண்டித்து ஆர் என்